டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய சில தகவல்கள். வினா எண் 1. 1920 செப்டம்பர் மாதம் டேஸில் நடைபெற்ற மாநாடு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது. கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாடு. அடுத்த கொஷின், 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? சேலத்தை சார்ந்த சி. விஜயராகவாச்சாரி. அடுத்த கொஷின், 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடைபெற்ற மாநாடு எதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கொஷின், ஒத்துழையாமை இயக்கத்தின் கூறுகள் இவை 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட் நான் லைனாக சொல்கிறேன். முதல் பாயிண்ட், பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகளை அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது. அடுத்த பாயிண்ட், அரசு செயல்முறைகளுக்கு ஒத்துழையாமை அளிக்காமல் இருப்பது. அடுத்த பாயிண்ட், நீதிமன்றங்களின் வழக்குகளை விசாரிப்பதற்கு வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது மற்றும் நீதிமன்றங்களில் இருக்கும் வழக்குகளை தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது. அடுத்த பாயிண்ட், அரசு பள்ளிகளில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் புறக்கணிப்பது. அடுத்த பாயிண்ட், 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட சட்ட மேலவைகளை புறக்கணிப்பது. அடுத்த பாயிண்ட், அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்காமல் இருப்பது என முடிவு செய்வது. அடுத்த பாயிண்ட், குடிமைப்பணி இராணுவம் பதவிகளை பெறாமல் திரும்ப அளிப்பது. அடுத்த பாயிண்ட், அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கான ஊக்கம் தரும் சுதேசிய இயக்க கோட்பாடுகளை பரப்புவது. இவை அனைத்தும் ஒத்துழையாமை இயக்கத்தின் கூறுகளாகும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் சௌரி சௌரா சம்பவம் மற்றும் வரிகொடா இயக்கத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட நான் பயணிக்க போகிறேன். வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளியல் சார்ந்த டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ஒரு கொஷின்ஸ் நான் கேட்குறேன். சௌரி சௌரா சம்பவம் எப்போது நடைபெற்றது? சௌரி சௌரா என்ற நிகழ்வு என்ற ஊர் எங்கு உள்ளது என்பதை கமெண்ட்டில் தெரிவிங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சௌரி சௌரா சம்பவம் பற்றியும் வரிகொடா இயக்கத்தை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். சில டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்திய தேசிய இயக்கம் பற்றிய அடுத்தடுத்த